ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிராமத்து பொண்ணு விசா பேசுகிறேங்க. இன்றைக்கி சனிக்கிழமை கண்ணாத்தா சந்தி காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. நான் வீட்டில் பார்த்திங்கன்னா காலைல எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு எச்சப்படாமல் சாம்பார் வச்சு சாப்பாடு வச்சு ரசம் அப்பளம் எல்லாம் சமைச்சிருக்குறேங்க. இப்போ சாமி கும்பிட்டு காகத்துக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு நாங்கள் சாப்பிடுவோம். சாப்பிட்டு இன்னொரு 1 hour 2 hours கழித்து வீடியோ போடுவோம். சரிங்களா? எங்கள் வீட்டில் அவர் வண்டிக்கு போயிட்டார். அவரே குளிச்சுட்டு சுத்தமாக கடைப்பிடிங்க, சாப்பிட்டு கடைப்பிடிங்கன்னு சொல்லியிருக்கிற, குளிச்சுட்டு சாப்பிட சொல்லியிருக்கேன். அவர் கேரளா சைடு லோடு போயிருக்காரு. டைமிங் கிடைக்குமா என்னென்னு தெரிலங்க. கொச்சின் போயிருக்காரு. டைமிங் கிடைக்குமா என்னென்னு தெரில. இருந்தாலும் அவரை வீட்டில் சப்போஸ் அங்கே லோட் ஆகலை, அடுத்த பக்கம் லோட் ஆகுதுன்னா எங்கள் நின்றுட்டாவது குளிச்சுட்டு சனிக்கிழமை பிடிங்கன்னு சொல்லியிருக்கா. அவரும் சரின்னு இருக்கார். அப்படி அந்த இடத்துல லோட் ஆகலை, ரிட்டன் திருப்பூர் குளிச்சுட்டு சாயந்தரமாக வீட்டில் சாமி கும்பிட்டு தான் சாப்பிடுவாருங்க. ஓகேவா? எல்லாருமே நீங்களும் உங்கள் வீட்டுக்காரர் இருந்தாருன்னா உங்கள் வீட்டில் எல்லோரும் ஃபேமிலியோட குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து இந்த சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள்ளு போட்டு தயிர் ஊற்றி எச்சப்படாமல் காக்காய்க்கு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா தான் அந்த முன்னோர்களுக்கெல்லாம் வழிபடுவாங்க. நம்ம சொல்லி கொடுக்காமல் விட்டுட்டோம்னா அது யாருக்கும் தெரியாது. இப்போ எங்களுக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, அவங்க குழந்தைங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கட்டும். அப்படியே காலகாலமாக போயிட்டே இருந்ததுன்னா நல்லாயிருக்கு. சரிங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்டில் ஏதாவது சொல்லுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.